தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்துக்கு 60 திமுக எம்எல்ஏக்கள் தாவுகின்றனர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்தது. 4 ஆண்டு காலம் திமுக மோசமான ஒரு நிர்வாக திறமையற்ற ஒரு ஆட்சியை நடத்தி வருகிறது. வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெறுமா என்பது கேள்விக்குறி. ஏனென்று சொன்னால், திமுக ஆட்சியின் மீது மிகவும் கடுமையான அதிருப்தியில் பொதுமக்கள் உள்ளனர். திமுகவும் இதை கண்டுகொள்ளவில்லை. அடுத்த முறை நாம் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போவதில்லை, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்வோம் என்று கூறி ஆட்சியில் இருக்கும் பொழுதே கோடிக்கணக்கான ரூபாய்களை திமுக கொள்ளையடிக்க ஆரம்பித்துள்ளது. திமுக கவுன்சிலர், சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் திமுக அமைச்சர்கள் கோடியாக கொள்ளையடித்து சொத்து சேர்த்து விட்டனர். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தேவையான சொத்துக்களை அவர்கள் சேர்த்து விட்டனர். ஆகையால் அடுத்த ஆட்சியை பிடித்தாலும் சரி, பிடிக்காவிட்டாலும் சரி, அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. ஆனால் வருகிற சட்டசபை தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று திமுக இருமாப்புடன் சொல்லி வருகிறது. தற்போதுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை மீண்டும் தேர்தலில் நிறுத்தினால் திமுக படுதோல்வி அடையும் என்று திமுக நடத்திய ரகசிய கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. அதாவது, தற்போது உள்ள திமுக எம்எல்ஏக்களில் 60 பேர்த்துக்கு மேலே 60 எம்எல்ஏக்கள் மேலே திமுக மீது பொதுமக்கள் அதிருப்தியில் இருக்காங்க. அந்த 60 எம்எல்ஏக்களுக்கு திமுக மீண்டும் சீட்டு கொடுத்துச்சுன்னா திமுக படுதோல்வி அடையும் அந்த 60 தொகுதியில் அப்படின்னு கருத்து கணிப்பு தெரிய வந்துள்ளது. ஆகையால் அந்த 60 எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் சீட்டு கொடுக்க திமுக தயாராக இல்லை. இந்த விஷயம் அந்த 60 எம்எல்ஏக்களுக்கும் போய் சேர்ந்துருச்சு. அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, இந்த முறை மீண்டும் நமக்கு போட்டியிட திமுக வாய்ப்பு கொடுக்காது என்று கருதி அவர்கள் இருக்கும் பொழுதே சொத்துக்களை அதிகமாக சேர்த்து விட்டார்கள். இந்த ஆடிய கால் என்னைக்கும் நிற்காது, அது ஆடிக்கிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி எம்எல்ஏ இருந்தவங்க எம்எல்ஏ சீட் இந்த முறை கொடுக்காட்டினா அவங்க ரொம்ப சோர்ந்துருவாங்க. திருப்பி ஏதாவது எம்எல்ஏவில் போட்டியிடணும்னு ஆசை இருக்கும். ஆகையால் தற்பொழுது தமிழக அரசியல் களத்தில் கலக்கி கொண்டிருக்கிற தமிழக வெற்றிக் கழகம் அது மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை பிடிக்கும் சொல்லி ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொல்லி ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. இன்னொரு கருத்து கணிப்போ ஒரு தொகுதி கூட தமிழக வெற்றிக் கழகம் ஜெயிக்காது அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. இன்னொரு கருத்து கணிப்பு நடிகர் விஜயே போட்டியிடுகிற தொகுதியில் தோற்று போவாப்பில் அப்படின்னு சொல்லுது. ஆளாளுக்கு ஒரு கருத்து கணிப்பை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் தற்பொழுது அரசியல் களத்தில் தமிழக வெற்றி களத்துக்கு டிமாண்ட். ஆக இந்த திமுகவில் சீட்டு மறுக்கப்படுகிற இந்த 60 எம்எல்ஏக்கள் வருகிற சட்டசபை தேர்தலில் மீண்டும் சீட்டு கொடுக்காவிட்டால் தேர்தல் நேரத்தில் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய தயாராக உள்ளார்கள். அந்த 60 எம்எல்ஏக்கள் தற்போது எம்எல்ஏக்களாக இருக்கிற 60 பேர் மீண்டும் தங்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காவிட்டால் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய தயாராக உள்ளனர். தமிழக வெற்றி கழகம் சார்பில் அவர்கள் தேர்தல் களத்தில் தேர்தலை சந்திக்க உள்ளார்கள். இதற்கான ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இது திமுகவுக்கு பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா அவங்கள தேர்தலில் நம்ம நிப்பாட்டாலும் கஷ்டம்தான் ஜெயிக்கிறது, போனால் போகட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் திமுக இருக்குது.